at New Delhi. It stands as a memorial to 74,187 soldiers of Indian Army who gave their life to the First World War. This 42-meter tall structure was designed by Sir Edwin in the style of Roman. The student Shreya, height is 1 meter, visited the India Gate as a part of the study tour. ஸோ இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த இந்தியா கேட்டோட லென்த் அதாவது ஹைட் வந்து 42 மீட்டர். அதை விசிட் பண்ணியிருக்க ஸ்ட்ரேயாவோட ஹைட் வந்து 1 மீட்டர். இது ரெண்டு தான் இதில் முக்கியமான டீட்டெயில். இதை யூஸ் பண்ணி தான் கீழே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல் கொஸ்டினில் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஸ்ட்ரேயாஸ் ஐ டு த டாப் ஆஃப் த இந்தியா கேட் இஃப் ஷீ இஸ் ஸ்டாண்டிங் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 41 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா கேட்னு வச்சுக்கலாம். இந்தியா கேட்டோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 42 மீட்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இஃப் ஷீ இஸ் ஸ்டாண்டிங் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 41 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இங்கேருந்து 41 மீட்டரில் ஸ்ட்ரேயா நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரேயோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர். ஸ்ட்ரேயோட ஹைட் வந்து 1 மீட்டர். ஸோ இது அவங்களோட ஐஸில் இருந்து இந்த டாப்பை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்றதான் ஃபைண்ட் பண்ணும். இங்கே இருக்கிற அவங்களோட லைன் ஆஃப் சைட் அவங்க ஆக்சுவலாக இப்படி தான் பார்க்கணும். அப்போ இதுதான் அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த ஆங்கிளை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் ஹைட் இருக்குல்ல, இதுதான் 42. இப்போ இந்த ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது இதுலேருந்து இது வரைக்கும் தான் வரும். அப்போ இந்த கேர்ளோட ஹைட் 1 மீட்டர் இருக்குல்ல, அது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகிடும், சப்ட்ராக்ட் ஆகிடும். நம்ம என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ABCDE அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது நம்மளோட ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி தான். இதில் பி வந்து 90 டிகிரி அப்படின்னு யோசிங்க. இல்லை ஏபியோட லென்த்து நமக்கு வேணும். ஏபியோட லென்த் வேணும்னா இந்த மொத்த ஹைட்டு 42லேருந்து இந்த 1 மீட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் பண்ணியிருக்கணும். அப்போ 42 - 1 = 41 மீட்டர்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் எழுதியாச்சு. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஏபி 41 மீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் இடி வந்து 41 மீட்டர். அவன் நின்றுட்டு இருந்த தூரம் 41 மீட்டர்னா டெஃபினட்டாக இந்த பிசியும் 41 மீட்டர் தான். ஏன்னா கீழே இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது 41. ஸோ ஆப்போசிட்டோட லென்த்தும் 41 மீட்டர்ஸ் தான், அட்ஜசன்ட்டும் 41 மீட்டர் தான். ஸோ tan தீட்டா எடுக்கணும். ஏன்னா tan தீட்டா தான் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுக்கு வரும். அப்போது ஏபி பை பிசின்னு எழுதிட்டு ஏபியும் 41 தான், பிசியும் 41 தான். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 1ன்னு கிடைக்கிது. டேனோட எந்த ஆங்கிளுக்கு 1 அப்படின்னு யோசிங்க. ஸோ டேனோட 45 டிகிரிக்கு தான் 1 நம்மளோட டேபிள் வேல்யூலேருந்து. அப்போ ஆங்கிள்னு பார்க்கும்போது எவ்வளோ, 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் த ஸ்ட்ரேயா அப்சர்வ்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹர் ஐ டு த டாப் ஆஃப் த இந்தியா கேட் டு பி 60. ஸோ இந்தியா கேட்டோட ஹைட் வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரேயோட ஹைட் வந்து 1 மீட்டர் அப்படின்றதையும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 1 மீட்டர். இதோட டோட்டல் ஹைட்டு வந்து 42 மீட்டர். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் எல்லாமே இங்கே ஐஸில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஆஃப் சைட் முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம். இதான் லைன் ஆஃப் சைட். ஸோ இங்கேருந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியா கேட்டோட இந்த டாப்பை பார்க்குறாங்க. இஃப் தி ஆங்கிள் இஸ் 60 டிகிரி, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரியாக இருந்தால் தென் ஹவு ஃபார் ஷீ ஸ்டாண்டிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த இந்தியா கேட். அப்போ இந்தியா கேட்லேருந்து அவங்க எவ்வளோ தூரத்தில் நின்றுட்டு இருக்காங்கன்றதை ஃபைன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இதோட லென்த்தை கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த லென்த்துனாலும் இந்த லென்த்துனாலும் ஒன்று தான். நம்ம இதை தான் என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நேம் எடுத்துக்கலாம். ABCDEன்னு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஸ்டினில் இந்த பார்ட் வேணும். ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 1 மார்க் தான். நம்ம பெருசாக நிறைய ஸ்டெப்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து ஏபி. ஏபியோட லென்த் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 41 மீட்டர் தான். ஏன்னா அந்த கேர்ளோட ஹைட் 1 மீட்டர் இந்த இடத்துல மைனஸ் ஆகிடும். ஏன்னா அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வராது. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், tan 60 = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் யார், ஏபி. அட்ஜசன்ட் வந்து உங்களோட எக்ஸ். tan 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன, √3 = ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 41. டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. இங்கே டிவைடில் இருக்க எக்ஸ் அங்கே போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிடும். √3x = 41. மல்டிப்பிளில் இருக்க √3 அங்கே வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். இப்போ 41/√3 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் டிஸ்டன்ஸ். இப்போ டினாமினேட்டரில் வந்து இரேஷனல் நம்பர் வந்து இதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் இருக்க √3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 41√3/√3 × √3 வந்து 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ யூனிட் எல்லாமே மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதை மீட்டர் அப்படின்னு எழுதிட்டிங்க. அப்போ இவ்வளோ தூரத்தில் அவங்க நின்றுட்டு இருந்திருக்கணும். அடுத்த தேர்ட் கொஸ்டினில் இஃப் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஸ்ட்ரேயாஸ் ஐஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 45 டிகிரி டு 30 டிகிரி வென் ஷி மூவ்ஸ் சம் டிஸ்டன்ஸ் பேக் ஃப்ரம் த ஒரிஜினல் பொசிஷன்.
ஸோ இது வந்து ஒரிஜினல் பொசிஷன் வச்சுக்கலாம். இங்கேருந்து அவங்க வந்து அந்த டாப்பை பார்க்கும்போது 45 டிகிரியிலேருந்து அவங்களோட ஆங்கிள் வந்து 30 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஆஸ் ஷி வாக் பேக்வேர்ட் ஃப்ரம் த பொசிஷன். இங்கேருந்து பின்னாடி இப்படி நடந்து போயிட்டு திருப்பியும் அந்த டாப்பை பார்க்கும்போது அவங்களோட ஆங்கிள் வந்து 30 இருந்தது அப்படின்னா இங்கேருந்து அவங்க எவ்வளோ தூரம் வாக் பண்ணியிருக்காங்க ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு உங்களை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து ஏபிசி, இன்னொன்று வந்து ஏபிடி. இந்த பிடியோட லென்த்தை கண்டுபிடிச்சி இந்த பிசியோட லென்த்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நடந்து போன இந்த சிடின்ற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து அந்த 2 ட்ரையாங்கிள் இருக்குல்லையே அவங்கள எடுத்துக்கலாம். ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள், ஏசிடின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த பிசியோட லென்த்து தான் வேணும். ஸோ இந்த பிசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் 41, இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியாது. இது ஏன் 41னா இது ஆல்ரெடி இந்தியா கேட்டோட ஹைட் வந்து 42 மீட்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஸ்ட்ரேயோட ஹைட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்க தான் ட்ரையாங்கிளில் வந்திருக்கும். ஸோ இதை எழுதிட்டு tan 45 டிகிரிஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் 41 இருக்குது, அட்ஜசன்ட் பிசி நமக்கு தெரியாததுனால அப்படியே வச்சுக்கோங்க. tan 45 டேபிள் வேல்யூ 1, டினாமினேட்டரில் இருக்க பிசி அங்கே போனால் மல்டிப்ளைடு 1 into BC is equal to 41 மீட்டர். 1 into BCனாலும் BCனாலும் ஒன்று தான். அப்போ BC 41 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ஏசிடிக்கு வரலாம். ஏபிடி ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே எடுக்கணும். ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏபிடின்ற ட்ரையாங்கிளில் இதான் உங்களோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. 30 டிகிரிலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு ஏபி தான், அட்ஜசன்ட் சைடு வந்து பிடின்னு எடுக்கணும். அப்போ tan 30 டிகிரிஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து ஏபி, உங்களோட அட்ஜசன்ட் வந்து பிலேருந்து டி வரைக்கும். ஸோ பிடின்னு எழுதிக்கோங்க. ஏபிக்கு பதிலாக 41, tan 30யோட டேபிள் வேல்யூ வந்து 1/√3. இங்கே வந்து 41, இங்கே வந்து பிடின்ற லென்த் இருக்குது. ஸோ பிடி இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், √3 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு 41√3 அப்படின்றது கிடைக்குது. இப்போ கேள்வி என்ன, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஷி வாக்குடு தானே. அப்போ சிடி தானே நம்ம கண்டுபிடிக்கணும். சிடி வேணும்னா என்ன பண்ணணும், பிடின்ற லென்த்துலேருந்து இந்த பிசின்ற லென்த்தை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பிடிக்கு என்ன கிடச்சிருக்கு, 41√3 கிடச்சிருக்கு. மைனஸ் பிசிக்கு என்ன கிடச்சிருக்கு, 41ன்றது கிடச்சிருந்தது. ரெண்டு பேர்கிட்டையும் 41 காமனாக இருக்கிறதுனால 41 இப்படி வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே √3 மட்டும் இருக்கும், இங்கே எதுவும் இல்லாததுனால 1 வரும். ஸோ 43 × √3 - 1 மீட்டர்ஸ் அப்படின்றது அவங்க நடந்த சரியான தூரம். ஸோ அடுத்த கொஸ்டினில் இஃப் ஸ்ரேயா மூவ்ஸ் டு எ பாயிண்ட் விச் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 41/√3 மீட்டர் ஃப்ரம் த இந்தியா கேட். இந்தியா கேட்லேருந்து 41/√3 மீட்டர் அவையில் இருந்து ஸ்ரேயா நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேட் பை ஹர் டு த டாப் ஆஃப் த கேட். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த டாப்பை பார்க்குறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காகவே இந்தியா கேட்டோட ஹைட் வந்து 42ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் அவங்களோட ஹைட் வந்து 1 மீட்டர் அப்படின்றத இங்கே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே 41 மீட்டர்ஸ் அப்படின்றது வரும். 3 பார்ட்லேயுமே நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே என் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடும் நமக்கு தெரியும், அட்ஜசன்ட் சைடும் நமக்கு தெரியும். ஸோ tan தீட்டான்றது மட்டும் தான் டீல் வித் ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நம்ம வேணுன்றதுனால டேன்னு எழுதிக்கணும். இப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 41, அட்ஜசன்ட்டில் 41/√3. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்தால் மேலே கொண்டு போங்க, அப்படி கொண்டு போகும்போது அது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 41 × √3/41, 41 கேன்சல். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, √3ன்னு கிடைக்குது. tan தீட்டா √3னா தீட்டாவோட வேல்யூ என்னன்றதான கொஸ்டின், டேபிள் வேல்யூ. tan வந்து 60 டிகிரியாக இருக்கும்போது தான் அதோட வேல்யூ வந்து √3 அப்படின்றது நமக்கு வரும். அப்போ தீட்டாக்கு நேரம் என்ன வந்திருக்கு, 60 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற வேண்டிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதே தான் நமக்கு செகண்ட் பார்ட்லேயும் ஆன்சரில் கிடச்சிது. ஸோ அதே தான் உங்களுக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.